கண்களை மூடி ஜெபம் செய்து ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகி கொள்வோம். உங்களுடைய ஹேண்ட்ஃபோன் தயவு கூர்ந்து சைலண்ட் மோட்ல நான் அனுப்பி வைக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய காணிக்கையை நீங்கள் இப்பொழுது ஆயத்தப்படுத்தி கொள்கிறார். நூறாவது சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து வருகிறோம். இன்றைக்கும் தேவன் நமக்கு ஆராதனை செய்ய நமக்கு ஒரு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதிகாலையில் தேவனுக்கு உகந்த ஸ்தோத்திர பலியை நாம் ஏறெடுக்கும்படி சபையார் யாவரும் எழுந்து நின்று அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அந்த பாடலை உற்சாகத்துடன் கைகளை தட்டி நாம் பாடுவோம். Thank you.
யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளுகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலை நேரத்துக்காக, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வரும்படி இந்த ஒரு நாட்களே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நாளை நிச்சயமற்றது என்று உம்முடைய வசனம் சொல்வது போல இந்த பொழுதை நீர் எங்களுக்கு ஒரு நாளை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியிலே நாங்கள் உமக்காக ஜீவனம் பண்ணும்படி நீர் சித்தம் கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக கடந்த 6 நாட்களில் ஆண்டவரே உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய வழிநடத்துதல் எங்களுடைய சபையாரோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைத்து இருக்கிறோம் என்று நாங்கள் அதிகமாய் உணர ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய அன்பினாலும் உடைய அரவணைப்பினாலும் எங்களை அருமையாக நடத்தி வந்த விதத்தை நாங்கள் நினைக்கும் பொழுது, காலை நேரத்தில் அந்த நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய, அப்படியாக எங்கள் உள்ளங்கள் ஏவுதல் பட ஆண்டவரே, அதை நாங்கள் நினைத்து பார்க்க ஆண்டவர் தேவன் செய்த எல்லா விதமான நன்மையான காரியங்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்க இந்த ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே இந்த வாரத்தை நாங்கள் கடந்து வரும் பொழுது எங்களுக்கு வேண்டிய எல்லா தயவையும் கிருபையையும், எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை நீர் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம். இந்த போராட்டமான உலகத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த போராடுகின்ற இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் போராடி ஜெயித்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அன்பை ருசித்தவர்களாக, தேவனுடைய சமாதானத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே ஜீவனம் பண்ண இந்த 6 நாட்கள் எங்களுக்கு நீர் நடத்தி கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம். அப்படியாக ஆண்டவரே, இன்றைக்கும் உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களை நீர் ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. எல்லா விதமான பலவீனங்களையும் ஆண்டவரே, குறைகளையும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தினால எங்களை நீக்கி ஆண்டவரே, எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி, இந்த ஆராதனைக்கு எங்களுடைய பலவீனங்கள் பாவங்கள் ஆண்டவரே தடையா இருக்காதபடி பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த உள்ளத்தோடு அந்த பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வந்தவர்களையும் வந்து கொண்டு இருக்கிறவர்களையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனைக்கு இன்றைக்கு வர முடியாத தடைப்பட்ட உள்ளங்களை ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்க்க ஆண்டவரே, நீர் அவர்களோடு இடைப்பட ஆண்டவரே தாழ்மையாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஏறெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவரே, பாடல்கள் வழி, வசனத்தின் வழி, காணிக்கையின் வழி ஆண்டவரே, விசேஷமாக உம்முடைய வார்த்தையின் வழி ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு நாங்கள் செய்து முடிக்க, தேவனுடைய ஆராதனையை அங்கீகரித்தார் என்ற அந்த மனமகிழ்ச்சியோடு நாங்கள் வீடு திரும்ப, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று அந்த நிச்சயத்தோடு ஆண்டவரே நாங்கள் வீடு திரும்ப ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை நீர் கட்டளையிட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். முற்றிலுமாக இந்த ஆராதனையை ஆண்டவரே உடைய திரு பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரையும் நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துமாறு அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். என் உயிரான இயேசு இந்த பாடலில் நாம்
தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். சபையார் யாவரும் எழுந்திருந்து இந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம். இன்றைக்கான வேத பகுதி நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 11 வரைக்கும் மாறி மாறி வாசிப்போம். 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்படும் தன் பிறவியை கடிந்து கொள்ளப்படுகிறவர் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். பேசிகளோடு தொந்தளிப்பானவனோ ஆஸ்தியை அளிக்கிறான். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வழியை பிரிக்கிறான். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான். துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினத்திலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. 11ஆம் வசனம் செய்து வாசிப்போம். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஞானியோ அதை பின்னுக்கு அடைகிறான். தேவன் தான் இந்த வசனங்களை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் உலகத்தரம் பைபிள் பிரஸ்பிட்டரியின் தமிழ் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு நம்முடைய மத்தியில் பாஸ்டர் ஜெயசீலர் அவருடைய துணைவியாரோடு வந்திருக்கிறார். உங்களுக்கு எங்களுடைய சிறப்பு வரவேற்பு. நம் காணிக்கை தசம்பாகம் எடுப்பதற்கு முன்பதாக இயேசு மானிடனாய் பிறந்தார். அந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல நம்ம இருக்கிறபடினால ஒரு கிறிஸ்துமஸ் பாடலை நாம் பாடுறோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். Thank you.
பாடத்தை நாம் ஆண்டவருக்கு வழங்குவோம். ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் அந்த காணிக்கையை நல்லபடியாக தலைவர் பயன்படுத்த அவரை செய்வார்கள். அப்பா தொடர்ந்து நாங்கள் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வர எங்களை உதவி செய்யணும் கேட்கிறேன். பாவத்தெல்லாம் மனுப்பி பேசினாலும் நாம் போதக ஜெபத்துக்கு செல்வதற்கு முன்பதாக ஜெபசிந்தியோடு ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவாத பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தின் வாசல்
அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆராதனை செய்ய எங்களை நீர் தகுதிப்படுத்தி, எங்களை நீர் உற்சாகப்படுத்தி ஆண்டவரே, தெய்வ சமூகத்திலே எங்களை நீர் காண செய்து, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு வார காலத்தில் உடைய கிருபை, உடைய வழி நடத்துதல் சபையாரோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் நீர் தனிப்பட்ட கிருபையை நீர் பாராட்டி, நீர் தயவை பாராட்டி, கிருபையை பாராட்டி ஆண்டவரே, இந்த பலவீனமான சரீரங்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கியது. அதை நாங்கள் உணரும்படி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை நீர் கொடுத்து, இந்த பலவீனமான சரீரத்தோடு நாங்கள் வாழும்படி எங்களுக்கு நீர் கிருபையும் தயவையும் நடத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, ஒவ்வொரு சபையாரையும் நீர் காத்து வழி நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் சபையிலே எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆராதனைகள், செப கூட்டங்கள், ஆண்டவரே, பெண்கள் ஐக்கிய கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, சபையில உள்ள தேவைகளுக்காக நாங்கள் இடத்தில் வருகிறோம். இதுகாரம் வரை ஆண்டவரே, எங்களுடைய சபையில பொருளாதார ரீதியில நீர் பெரிய கிருபையை பாராட்டி நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தமைக்காக நன்றி. ஏற்ற காலத்தில் நாங்கள் ஜெபித்தது போல எங்களுக்கு ஒரு சொந்த கட்டடத்தை நீர் கட்டளையிட போவதற்காகவும் அந்த நாட்களுக்காகவும் நாங்கள் காத்திருந்து தொடர்ந்து ஆண்டவரை ஜெபிக்கின்ற தேவ ஜனங்களாக நாங்கள் காணப்படுகிறதை பாராட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது சிறந்ததை நீர் கொடுப்பீர் என்ற அந்த விசுவாசத்துல தொடர்ந்து நாங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையும் தசமபாகத்தையும் பணத்தையும் ஆண்டவரே, உடைய ராஜ்யை கட்டுவதற்கான எல்லா விதமான தேவைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து சபையாராகிய நாங்கள் பங்கெடுக்க நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மருந்தின் மூலியமாக, சிகிச்சையின் மூலியமாக நீர் தொடர்ந்து அவங்களுக்கு சுகத்தை கட்டளையிட ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் டாக்டர் போய் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் கண்களில் தயவு கிடைத்து ஆண்டவரே, இந்த பலவீனத்தின் மத்தியில தொடர்ந்து கர்த்தர் மேல் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசத்தை தொடர்ந்து நீ நீடிக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த பலவீனத்தினால சோர்ந்து போகாதபடி, இந்த பலவீனம் கொஞ்ச காலத்துக்கு என்று அவர்கள் எண்ணி பரலோகம் சேரும் மட்டும் அவர்களுக்கு ஒரு மகிமையான சரீரம் தேவன் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையில் ஆண்டவரே தொடர்ந்து ஜீவனம் பண்ண, குறிப்பாக இந்த வியாதியிலே கஷ்டப்படுகின்ற தேவ ஜனங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீர் பரிசுத்தத்திலும் நீதியிலும் கர்த்தர் தேடுகின்ற விஷயத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு அதிகமான அந்த வாஞ்சையை நீர் கொடுக்கும்படி, இந்த உலக காரியத்தை ஆண்டவரே அவர்கள் அதன் மேல் சார்ந்து வாழாதபடி பரிசுத்த தேவன் மேல, பரலோகத்தின் நிச்சயத்தின் மேல, அந்த வாழ்க்கைக்காக இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சிறு பிள்ளைகளை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சின்ன வயசுல தொடர்ந்து கர்த்தருடைய ஞானத்திலும் அறிவிலும் அவர்கள் வளர
பெற்றோர்கள் மூலியமாக இந்த பரிசுத்த தேவனை அவர்கள் கண்டுகொள்ள ஆண்டவரே நீ தொடர்ந்து அந்த உணர்த்துதலையும் ஆண்டவரே நீ கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற ஊழியங்களை நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பாக கேரள் ஊழியத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க, கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை, ஆண்டிலிருந்து ஆராதனைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க, எல்லா ஏற்பாடுகளும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்யப்பட ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரே மற்றவர்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்தவோ, மற்றவர்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்யவோ, மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கவும் ஆண்டவரே இந்த மாதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு பண்ணின எல்லா விதமான தியாகத்தை நாங்கள் இந்த மாதத்தில் அதிகமாய் எண்ணிக்கொள்ள ஆண்டவரே இந்த சுவிசேஷ ஊழியத்தை குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் இயேசு பிறந்த அந்த நோக்கத்தை ஜனங்களுக்கு நாங்கள் அறிவிக்க ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக வரப்போகின்ற எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள, குறிப்பாக இந்த கேரள ஊழியத்தின் மூலியமாக நீர் தொடர்ந்து ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர். அப்படியாக ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவதாசர்களை நீர் அனுப்புகிறீர்கள், அதற்காக நன்றி. இன்றைக்கும் எங்களுடைய மத்தியில பொதுவை ஜெயசீலனை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இன்றைக்கு அவர் பேச போகின்ற அந்த வார்த்தையானது பரலோக வார்த்தையா இருக்கும்படி ஆண்டவரே அவருடைய பிரசங்கத்திலே ஆண்டவரே நீர் இடைப்பட்டு அவரை அபிஷேகித்து பரிசுத்தாவின் உதவியோடு இந்த வார்த்தையை பேசும்படியாக நீர் அவருக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வெறுமனே வந்து நாங்கள் வெறுமனே திரும்பாதபடி கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட தெய்வ ஜனங்களாக சமாதானத்தோடு நாங்கள் வீடு திரும்ப ஆண்டவரே தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரே முற்றிலுமாக இந்த ஆராதனை நாங்கள் உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து உங்களுடைய வார்த்தைக்காக எங்களுடைய காதுகளையும் எங்களுடைய இருதயங்களையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரிசுத்தாவின் உதவியோடு உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழி நடத்துமாறு இயேசுவின் வல்லநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். வேத வாசிப்புக்கு பிறகு ஒரு ஜெயசீலன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்புக்கு நீதிமானாய் இருந்து அவரை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரக்கமாய் அவரை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையினுடைய போதகர் மற்றும் மூப்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்துல ஒரு 3 தடவை இருக்குங்க, 2 தடவை எனக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து ஆராதிக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் வேத வாசிப்புக்கு நாம் கடந்து சென்றோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை. ஆக்சுவலி நான் வேற கொடுத்திருந்தேன் பாஸ்டருக்கு என்னுடைய செய்தி. ஆனால் அப்புறம் ஒரு தாட் வந்துச்சு, கிறிஸ்மஸ் மந்த் இல்லையா, டிசம்பர். அப்போ டிசம்பரில் வந்து பொதுவாக கிறிஸ்மஸ் செய்திகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நான் திரும்ப கேட்டேன், கிறிஸ்மஸ் செய்தியா வேணுமா அது எப்படிங்க பாஸ்டர், அப்படி இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் ஐ சேஞ்ச் மெசேஜ். ஓகே, ஸோ அது ஏன்னா எனக்கு கிறிஸ்மஸ் டே மந்தில் தான் 24 தான் ஒரு செய்தி இருக்குது. ஸோ அதற்கு நான் ஏறக்குறைய ஒரு 2 வீக்ஸ் எடுக்கும் நான் ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஆனாலும் இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த செய்தியை ஒரு வேறு கண்ணோட்டத்திலே காணும்படி கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை தந்தார். The Lord enabled me or helped me to look into the Christmas season's message in a different perspective, and I believe this will help you all. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, வாசித்த இந்த பகுதியிலே கர்த்தர் என்னோடு இடைப்படும், எங்களோடு இடைப்படும், நீ எங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை கர்த்தர் ஆண்டவரை தெளிவாக இருதயத்திலே பதிய செய்யும். கேட்ட செய்தியை விளங்கிக் கொண்டு நாங்கள் அதன்படி விசுவாசித்து நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். Lord, give us the favor to listen to your word, believe in it, and have faith to do what we have heard. Thank you. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதை காட்டிலும் உலகம் வந்து அதிகமாக கிறிஸ்துமஸை கொண்டாடும் இல்லையா? The entire world celebrates Christmas more than a normal Christian does. சரியா? கிறிஸ்தவ குடும்பங்கள் அல்லது சபைகள் ஆராதிப்பதை காட்டிலும் உலகம் கிறிஸ்துமஸை கொண்டாட்டமாக கொண்டாடும். ஆனால் வேறொரு நோக்கத்திற்காக அது செய்கிறதாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் கேள்விப்பட்ட சிங்கப்பூர்ல தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, the lighting, decoration, things like that. அதாவது கிறிஸ்துமஸ் முடிந்து அது உலக செட்டப்லேயே வந்துருச்சு 25, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு புதிய வருடத்தை அனுசரிக்கிறது, வரவேற்பது என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்று சொல்லி அதை தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டமாக கொண்டாடுகிறது உலகத்தின் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இயேசு பிறந்த இஸ்ரேல் தேசத்திலே யுத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? போர், ஜனங்கள் பயத்திலே ஜீவிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துமஸ் மாத செய்தியில தூதர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை வித்தியாசமாக போகிறது. ஓகே, இப்போதான் நான் பார்க்குறேன் அந்த டாபிக், வாய்ப்பு, வழி, சமாதானம். ஓகே, வழி இல்லை, வலி.
பெயின். வழின்னா பாதை இல்லையா, இது வழி, சின்ன லீ வரணும். ஓகே. பிரிவிலேஜ் என்பது ஒரு பிரத்யேகம் அல்லது ஸ்லாக்கியம் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில். என்னுடைய தலைப்பின்படி பெயின் என்பது அது வலி, வேதனை, அண்ட் பீஸ், சமாதானம் என்ற தலைப்பிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். உலகம் கொண்டாடுகிற விதத்திலே நாம் கொண்டாடுவது அவசியம் இல்லை. We do not have to celebrate Christmas as the way the world celebrates. Now, ஏன் அப்படின்னா, நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துமஸ் என்பது அஃப்கோர்ஸ் அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிற காரியம். ஆனால் அதனுடைய அடிப்படை வேறு. அடிப்படை நோக்கம், காரணம் என்பது வேறு. நமக்கு தெரிந்திருக்கும். ஆனால் we will just look in detail இந்த பகுதியில். ஒரு முறை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஒரு வாலிப பிள்ளைக்கு பர்த்டே. ஓகேயா? அப்போ ஜெபக்கூட்டம் மாதிரி வீட்டில் வச்சாங்க. அப்போ ஒரு ஸ்பெஷல் சாங் ஒருத்தங்க பாடுறதுக்கு, அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்க ஆண்மறை அறியாத முன்பதாக தேவார பாடல்கள்லாம் ரொம்ப பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துருவோம். நல்ல குரல் வரும். சரிங்களா? அப்போ அவங்க உட்காந்து பிள்ளைய அங்கே உட்கார வச்சுட்டு இவங்க இங்கே பாடுறாங்க. என்ன பாட்டு பாடினாங்க தெரியுங்களா? உப்பு கடலோ சவ கடலோ உன்னில் ஜீவ தண்ணீர் இல்லையோ, என்னை பார்த்தால் லாபம் இல்லையோ அப்படின்னு பாடி முடிச்சிட்டாங்க. அந்த பாட்டு பாடி முடிச்சாங்க. முடிச்ச உடனே நான் இப்போ கேட்டேன், ஏமா பிறந்த நாள் உட்கார வச்சுட்டு உப்பு கடலா நீ? சவக்கடல்னா என்னது? டேட்ஸ் இல்லையா? உப்பு கடல்னா உப்பு கக்கிருக்கு, உப்பு கரிக்கிற ஒரு இது கடலா நீ? உன்னுக்கு ஜீவ தண்ணீர் இல்லையான்னு பாடுறே, எப்படி இருக்கும் அவங்களுக்கு மனசு அப்படின்னு கேட்டேன். ஓ அப்படியா பஸ் பிரதர், அப்போ நான் கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு, சாரி எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்னைக்கு அவங்க பாடுறது, இன்னைக்கு நான் இந்த பகுதியை நான் தியானம் செய்யும் பொழுது அது எவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு பாடல் என்று நான் யோசிக்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பகுதி வாசிச்சோம் இல்லையா? மத்தேயு 18, மத்தேயு 1:18-25. இயேசுவின் பிறப்பிற்கும் அல்லது இயேசுவின் பிறப்பின் அறிவிப்பிற்கும் உலகம் அறிந்து கொள்ளுகிற செய்திக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு வேறுபாடு இருக்கிறது. பிறப்பு என்றால் பெரிய சந்தோஷம் இல்லையா? பர்த்டே, பிறந்த பிற்பாடு ஒரு ஜபம், ஒரு கொண்டாட்டம், அப்புறம் அது 1வது வருஷம் குடும்பத்துல எல்லாம் கோலாகலமா இருக்கும். பிறந்த நாள். ஆனால் இயேசுனுடைய பிறந்த நாள்ல அங்கே ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு பிறந்த பொழுது வேதனை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு அது முடிவிலே அவர்களுக்கு தேவ சமாதானம் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு 4 அல்லது 5 நபர்கள், சம்பந்தப்பட்ட நபர்கள் இயேசுவின் பிறப்பிலே, அவர்கள் குறித்து நாம் சுருக்கமாக பார்க்கக்கூடிய. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து யாருக்கு செய்தி வந்ததுன்னா, முதல்ல யோசேப்புக்கு தான் வந்துச்சு. யோசேப்பு ஒரு ஸ்லாக்கியம் பெற்றவர். ஒன்று தாவீதின் வம்சத்தில் பிறந்தவன். அது இயேசுவினுடைய ஜனனத்தின் விவரத்திலே இருக்கிறது. In the lineage of Jesus Christ, we see Joseph is in the line of King David and Jesus was born in the clan of Judah. சரியா? அப்ப யூதா கோத்திரத்தில் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். அதிலே யோசேப்பு ஸ்லாக்கியம் பெற்றவன். ஏன்னா இயேசுவுக்கு தகப்பனாக அவன் நியமிக்கப்படுகிறான்.
அது மாத்திரமல்ல, அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான். அவன் மரியாளுடனே அவன் ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தம் ஆகிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். Okay, Joseph was a privileged man to become the earthly father to Jesus Christ, and he was a man of just man who practiced justice in his life, divine justice, and we also see he was betrothed to Mary. சரி, அவருக்கு வரும் பொழுது என்ன நடக்கிறது? சொப்பனத்துல அவன் சொப்பனம் காண்கிறது ஒரு பிரத்யேகம் தான், ஒரு சிலாக்கியம் தான் இல்லையா? அந்த நாட்கள்ல மிகவும் குறைவு இந்த மாதிரி தரிசனத்துல கனவின் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக தேவன் பேசுகிற குரல்லாம் ரொம்ப குறைவு. ஓகே, அந்த வெளிப்பாடுகள் குறைவு. And he was privileged to receive the vision or the word from the Lord. Okay, என்ன அவனுக்கு யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மரியாள் திருமணம் உடன்படிக்கை முடிஞ்சது. It was almost like a finished marriage between Joseph and Mary. ஆனா இவ கர்ப்பம் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் பொழுது ஒரு நீதிமானாக இருந்து அவளை ரகசியமாக தள்ளிவிட யோசித்தான். Actually she was tantamount to be stoned to death. Okay, மரியாள் கல்லெறிந்து கொள்ளலாம் யூதர்கள். ஏன்னா அவ கர்ப்பமாகினால் திருமணத்திற்கு முன்பதாக அப்ப கள்ள தொடர்பு, அந்த மாதிரியான பேச்சுக்கள், நடத்தை கெட்டவள் அப்படிலாம் சொல்லி வந்துருச்சு பாருங்க. ஆனால் இவர் அவளை ரகசியமாக தள்ளிவிட மனதாயிருக்கும் பொழுதுதான் தூதன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு ஒரு வார்னிங் கொடுக்கிறாங்க, அவளை சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லி. முதல் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் முதல்ல இருக்குது. ஆனால் ஹியூமன்லி ஸ்பீக்கிங் இயேசு பிறப்பதற்கு முன்பதாக யோசேப்பினிடத்திலே இந்த வெளிப்பாடு வருகிறது. ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு என்ற வார்த்தை இயேசுனுடைய பிறப்பிலே இருக்கிறது. இயேசுவின் பிறப்பு, தேவகுமாரன் மனுஷனாய் பிறப்பது சந்தோஷம்தான். ஆனால் ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை சல்வேஷன், காப்பாற்றப்படுதல் என்று அர்த்தம். ஓகே, salvation means to save. Okay, to save. எதிலிருந்து அப்படின்னு சொன்னா அது பிற்பாடு அங்கே சொல்லப்படுகிறது, ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப இயேசுவின் பிறப்புல பாவத்தை குறித்து சொல்லப்படுகிறது, காப்பாற்றப்படுதல் குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது இப்ப நம்ம அறிந்திருக்கிறபடி இயேசு எப்படி ரட்சித்தார்னா சிலுவை இல்லையா, ரத்தம். அப்ப ஒரு பிறப்பின் மத்தியில பிறப்பை குறித்து பேசும் பொழுது ரத்தம், பாவம் என்று சொல்ல கேட்கக்கூடாத அவச்சொல் மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? முதல்ல சொன்னோம் இல்லையா, பிறந்த நாள்ல உப்பு கடலா சவ கடலான்னு சொல்லுகிறோம். அப்ப அது கேட்கக்கூடாத வார்த்தை, ஆனால் அது சொல்லப்படுகிறது. சரியா? அதுக்கு பிற்பாடு இன்னொரு வெளிப்பாடு யோசேப்புக்கு கிடைக்கிறது, இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த ரெண்டு வெளிப்பாடும் யோசேப்புக்கு தான் கிடைக்கிறது. ஆச்சரியம், சாக்கியம் பெற்றவன் இல்லையா, getting the utterance of the revelation from God himself. அப்ப ரட்சகர் என்றால் பாவங்களை நீக்கி காப்பாற்றுகிறவர். ரட்சகர் என்றால் சாகிறதற்கு பிறந்தவர். ரட்சகர் என்றால் ரத்தம் சிந்த வந்தவர். ரட்சகர் என்றால் பிணையாளிகளை மீட்கிறதற்கு வந்தவர். Savior means that he will save the people from the sin. Savior means he came to die. Savior means he came to shed his blood. Savior means he came to redeem
people. அப்ப பிறப்புக்கும் இந்த மரண காரியங்களை குறித்து சொல்லுகிறதற்கும் ரொம்ப வேறுபாடு இருக்குல்ல. There are a lot of differences. We never expected that. ஆனா இப்ப நடக்கிற கிறிஸ்மஸ்ல வந்து நம்ம பாடுறோம், ரட்சகர் வந்தார் அந்த பாட்டு, உலகில் வந்தார் அதெல்லாம் பாடுறோம் பிறக்கும் பொழுது. ஓகே, கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லைன்னா அது தெரியவே தெரியாது கிறிஸ்மஸ். வீடுகள் எல்லாம் கிறிஸ்மஸ், எங்க வீட்லயும் ட்ரீ வந்துடும் கிறிஸ்மஸ் மாசத்துல. ஓகே, இட்ஸ் a celebration, but deeply speaking it is shedding of blood from a holy God. அப்படி என்று நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இயேசுவை பிறக்கும் வரைக்கும் நீ என்ன செய்யணும்? இவளை நீ சுமக்க வேண்டும். அப்ப what was the pain carried by Joseph? யோசேப்பு சுமந்து சென்ற காரியம் என்ன? ஒன்று, மரியாளின் வயிற்றிலே பிறக்கிற இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும் எங்க போனாலும். ஓகே, குடிமதிப்பு எழுதப்படும் பொழுது எகிப்துக்கு போகும்போது கேரி பண்ணணும். கூடவே என்னத்தை கேரி பண்ணணும்? அவமானத்தை கேரி பண்ணணும். பொறாம்பரு நீதிமான்னு சொல்றாங்க, எங்கேயோ மோசம் போனாலும் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறான். ரைட்? அதுதான் நம்ம பேச்சில் அப்படிதான் பேசுவோம். யூதன் எப்படி பேசுவானுங்க? அவன் விட்டா கல்லெறிஞ்சு கொள்ளணும், அதான் அவங்களுடைய ஒரு யோசனை. ஸோ he was privileged to be the earthly father to Jesus Christ, but at the same time he had to carry the shame. And யோசேப்பு அவன் காலத்தை முடிக்கும் பொழுது எப்ப அவர் இறந்தாரே தெரியல. இயேசு ஊழியத்துக்கு போறதுக்கு முன்பதாக அவரை பத்தி அங்க இல்லை. So for a very short time Joseph was assigned to do his duty. சரியா? அந்த தெய்வீக ஊழியத்தை செய்வதற்கு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டது. அப்ப முடிவு என்ன பார்க்கிறோம்? இயேசு சொன்னதின்படி அவன் என்ன செய்யறான்? கீழ்ப்படுகிறான். He obeyed. Okay? Joseph obeyed the word of God என்று நாம் பார்க்கிறோம். And அது அவன் கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ஒரு தூதன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறான். அவன் தேவனுடைய பிதாவினிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை செய்தியை பெற்றுக் கொள்கிறான். அங்கே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படி அங்கே அவனுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணுகிறான். அது வந்து ஏசாயா 7:14 இருக்குது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அவனுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. So he was really privileged man, and the pain he went through, okay, was to carry Mary, God's child, and shame. Being a just man, it was a lifelong stigma what he had to bear. அவன் சாகர வரைக்கும் அந்த பேர் அவச்சொல்ல அவன் வந்து சுமந்து கொண்டு செல்லணும். அவன் did not see the end result of the manifestation. இயேசு இம்மானுவேல் என்ற ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை அவன் வாழ்க்கையின் இறுதி வரை அவன் அனுபவிக்கிறார். ஏன்னா அவனை பத்தி அதுக்கு பிற்பாடு போடலை. He passed away. ஓகே, அவர் இறந்து போகிறார் என்றுதான் நம்ம அர்த்தப்படுகிறது. இயேசு ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக சிலுவையில் தொங்குகிற காரியம்னா அவன் பார்க்கல. கடைசி வார்த்தையாக இதோ உலகம் எங்கும் போய் புறப்பட்டு நீங்க போய் சுவிசேஷம் சொல்லி சீஷராக்குங்கள், இம்மானுவேல் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று பிறந்த பொழுது சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை அவன் பார்க்கல. So but he peacefully died. ஓகே, ஒரு தேவ சமாதானத்தோட அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிக்கிறவனாக நாம் பார்க்கிறோம். Obedient to the word, Lord's word, great testimony, who kept God's commandment without fail, a model just man. அதுங்க இயேசுவின் பிறப்புல யோசேப்பினுடைய அனுபவத்தை பார்க்கிறோம்.
அடுத்தது மரியாதை நம்ம பார்க்கிறோம். மரியாதையுடைய டீட்டெயில் வந்து லூக்கா 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் இருக்குது. 2வது அதிகாரத்தில் அவளுக்கும் ஒரு தேவ வெளிப்பாடு வருகிறது. she is a very privileged woman. and இன்னைக்கு உலகத்துல அவரை வந்து தெய்வமாக வணங்குகிறார்கள். தவறான முடிவு, தவறான காரியம். ஆனாலும் அவள் ஸ்லாக்கியம் பெற்றவள். என்ன ஸ்லாக்கியம் பெற்றவள்? தூதன் வந்து பேசுகிறான். அப்புறம் ஸ்லாக்கியம் பெற்றவள் எதுல அப்படின்னு சொன்னா, அவ வந்து கிருபை பெற்றவளை நீ வாழ்க என்று சொல்லி பரத்திலிருந்து வாழ்த்துதல் பெறுகிறாள். அதற்கு பிற்பாடு நீ ஒரு குமாரனை பெறுவாய். அது பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே அது தரிக்கப்படும். இது ப்ரொஃபஸி நிறைவேறுவதற்கு நீ சுமந்து செல்ல வேண்டும். அப்ப அவளும் என்ன செய்யறா? இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தாலும் கூட அவமானத்தை சுமந்து செல்கிறார். ஓகே, 2-3 இடத்துல அவளுக்கு விளங்கல. என்ன விளங்கலன்னா, மேய்ப்பர்கள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி தூதர்கள் சொன்னாங்க. அப்ப அதை குறித்து அவள் சிந்திக்கிறாள். she did not get a clear picture. அதை குறித்து அவளுக்கு குழப்பமாக இருந்தது. although she was privileged to be conceived and carry Jesus in a womb, yet she did not understand certain spiritual truths. சிமியோன் இடத்துல இயேசு பிறந்த பொழுது கொண்டு போறாங்க. அங்கு கொண்டு போகும் பொழுது சிமியோன் இயேசுவை குறித்து வாழ்த்தி பேசிட்டு அங்கேயும் ஒரு குற்றத்துக்கு போடுறாரு. என்னது? இவர் ரட்சணியத்தை கொண்டு வருவார். அங்கே ரட்சணியம் என்னும் பொழுது சிலுவையின் மரணத்தை குறித்து அவர் பேசுகிறார். உன்னையும் ஒரு பட்டயம், உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்கிறார். அப்படின்னா மரியாள் கடந்து செல்ல வேண்டிய சில பாடுகள், வேதனைகள், வலிகள் இருக்கு. ஒரு உன்னதமான தேவனுடைய பிறப்பிலே இந்த விதமான ஒரு பாடு அல்லது வலி, வேதனை அவசியமா அப்படின்ட்டு நான் யோசிச்சு பார்க்கிறேன். உற்சாகமாக உலகமே கொண்டாடுது. ஆனாலும் இது உள்ளாக அடங்கி இருக்கிற சில சத்தியங்கள். மரியாதை நம்ம பார்க்கும்பொழுது அதுதான், a chosen vessel, received mercy, human mother of God's child. Okay, அவள் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், தேவனுடைய கிருபையை பெற்றவள், இயேசுவை சுமந்தவள். பெயின் என்னன்னா, she was always pondering, சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இது ஏன் இப்படி நடக்குது? தேவாலயத்துல பிள்ளை காணாம போச்சு, உங்களை 3 நாளா தேடுறோம் அப்படின்னு சொல்லி, ஏன் என்ன தேடிட்டு இருக்குன்னு இயேசு சொல்றாரு. அதை குறித்து அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்ன இப்படி பேசுறாரு? 12 வயசு இயேசுக்கு. அப்ப அவளுக்கு சில she was puzzled in certain ways. எப்ப அது அவளுக்கு விளங்குகிறது தெரியுங்களா? இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய் என்று சொல்லும் பொழுதுதான் அவர் உண்மையாகவே இயேசுவினுடைய அந்த ரட்சிப்பு, அவருடைய பாதுகாப்பு, பராமரிப்பை குறித்து அறிந்து கொள்கிறார். And she was also carrying the pain in her life also. ஆனால் இயேசு பரமேறின பிற்பாடு அவளுக்கு கிடைக்கப்பட்ட யோவான் என்ற ஆவிக்குரிய மகன் மூலமாக அவள் ஆறுதல் அடைகிறாள். ஆண்டவருடைய ஆறுதல் பெற காத்திருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே நாளிலே அவளும் அங்கே காணப்படுகிறாள் 120 பேரோடு. அங்கே அவள் தன்னுடைய முடிவு ஒரு சமாதானத்தின் முடிவாக போகிறது. There was a peaceful end for Mary என்று நாம் பார்க்கிறோம். Okay, she was obedient. The peace was promised to be John's mother. She was there in the ascension of Jesus Christ. இயேசு கிறிஸ்து பரமேறும் பொழுது அந்த காரியத்தை அவள் பார்க்கிறாள். பிற்பாடு மேலறையிலே அவள் காணப்படுகிறாள். இதுதான் மரியாளுடைய மெயின் காரியம். அந்த கானாவூர் கல்யாணத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எனக்கு என்ன ஸ்திரீயே என்று சொல்லுகிறாங்க. அப்ப அவள் மரியாள் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்துல வைத்து நம்ம போற்றக்கூடியவள் அல்ல. Okay, she was also to be considered as a normal human being. Now we go on to the shepherds. மேய்ப்பர்களை குறித்து நம்ம பார்த்தோம். மேய்ப்பர்கள் முதல் நற்செய்தியை பெற்றவர்.
யூத மேய்ப்பர்கள், the shepherds, Jews were shepherding the flock. They were the first one to receive God's good news. அதுவும் அவங்க வெரி dramatic, யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான அனுபவத்தை பார்த்தார். You know what the shepherds were going through in their life? அவங்க சீஷர்கள், அந்த மேய்ப்பர்கள் கடந்து சென்ற பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க குடும்பத்தை விட்டு போய் வயல்ல போய் ஆடுகளை மேய்க்கணும். ராத்திரி நேரம் தான் கார்ட் பண்ணணும். வீட்டிற்கு அவர்கள் அவ்வளவாக வர முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க மேலெல்லாம் ஒரே வாடையா இருக்கும். ஆட்டு வாடை, மோசமான வாடை. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு எஸ்டேட்ல போய் மாட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. போயிட்டு அந்த வீட்டுல நாய்க்கு பதிலாக ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வீடே வாடை. அப்புறம் தேத்தனி கொடுத்தாங்க. நான் அதை பார்க்குறேன். அது உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குது. அங்கே ஜனங்கள் பார்க்குறாங்க, எஸ்டேட் உள்ளவங்க பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறீங்கன்னு கேட்டாங்க ஆரம்பத்தில். அவர் சொல்லியிருக்காங்க. போய் ரொம்ப படாத பாடுபட்டேன் ஒரு வீட்டில். ஆனால் இங்கே இவர்கள் மேலே they are not allowed to go to temple to worship. The shepherds were not allowed to go to temple. ஆனால் ஆலயத்தில் பலி கொடுக்குற ஆட்டையும் இவங்க தான் மேய்க்கணும். அப்ப அவங்கள ஒதுக்கியே வைத்திருப்பாங்க மேய்ப்பர்கள். இன்னொன்று, அவங்க கோர்ட்ல எல்லாம் சாட்சி சொல்ல முடியாது. கோர்ட்ல they are not allowed to be a witness. அது ஏன்னு தெரியல. அது ஒரு முறைமையாக இருந்தது. ப்ராபபிளி ராத்திரி கண்ணு முடிச்சுட்டு பகலில் தூங்குறவங்க ராத்திரி மாலக்கண் நோய், இவங்க எப்படி சாட்சி சொல்றாங்கன்னு யோசிச்சாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் they are not allowed. அப்ப ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு கூட்டமாக இருக்கு. கர்த்தர் அவர்களை சந்தித்தார். அப்ப ஸ்லாக்கியம் பெற்றவர்களா இல்லையா? ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், ஸ்லாக்கியம் பெற்று அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஓடுகிறார்கள். அந்த வார்த்தையை கேட்டு இயேசுவை சந்திக்கிறது. They were the first one to visit Jesus Christ. God, who came incarnated as Jesus, சந்திக்கிறார்கள். அப்புறம் தேவதூதர்கள் சொன்ன அனுபவத்தை சொல்லுகிறார்கள். ரொம்ப வல்லமையான அனுபவம். தூதர்கள் சொன்னது, அதுக்கு பிற்பாடு சேனைகள், தேவனுடைய சேனைகள் ஆரவாரித்து பாடுறது, அதெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாரு? ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவர்கள். The underprivileged, they received the privilege of seeing God. But the pain they went through was the human pain that they gave. And what was the peace? அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சமாதானம் என்ன? தேவனை முதலாவது சந்தித்தது. அங்கே தேவனுடைய வார்த்தையை முதலாவது பகிர்ந்து கொண்டது. அவங்க திரும்பி போகும்பொழுது எப்படி போனாங்களோ மிகவும் சந்தோஷமாக அவர்கள் திரும்பி போனார்கள். இவன் வேத பாரகன் பரிசேய அவங்க சொல்றதை பத்தி தான் கவலை இல்லை. We were the first one to see Jesus. We are the first witness. நாங்கள் தான் முதலாவது சாட்சிகள் என்று சொல்கிறார். சரியா? அப்ப அவர்கள் அடைந்த ஸ்லாக்கியம், வேதனை, அதுக்கு பிற்பாடு சமாதானத்தை நம்ம பார்த்தோம். அப்ப இயேசுனுடைய பிறப்புல இந்த மூன்று முக்கியமான காரியம், இன்னொரு காரியமும் வருது. யாரு? சில காலங்களுக்கு பிற்பாடு வானசாஸ்திரிகள் வருகிறார். அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர் கிழக்கிலிருந்து வந்த புறஜாதிகள். அப்ப இயேசுனுடைய பிறப்பிலே யூதர்களுக்கு முதல் பங்கு, அது பிற்பாடு புறஜாதிகளுக்கும் அங்கே இடம் இருக்கு. அப்ப அதே ஆல்சோ பிரிவிலேஜ், புறஜாதிகளுக்கும் ஸ்லாக்கியம் பெற்றார்கள். அப்ப அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து தேவனை ஆராதித்து செல்கிறார்கள். ஒரு தேவனை துதித்து புகழ்ந்து பாடி செல்கிறார்கள். ஆண்டவருக்கு தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தின முதல் நபர்கள் புறஜாதிகள்.
அதுவும் விலை உயர்ந்ததை கொடுத்தார். பட் வாட் வாஸ் த பெயின் தி வென்ட் த்ரூ? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு வேதனையை அவர்கள் கடந்து சென்றார். அவர்கள் கடந்து செல்லல, வேதனையான காரியம் நடந்தது. என்ன? அவன் போன பிற்பாடு 2 வருஷம் பிற்பாடு என்ன நடந்துச்சு? ராமாவிலே கூக்குரல். 2 வயசுக்கு கீழே உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் வெட்டி கொள்றான். 20 ராஜா. ரைட்? ஏன்னா முதல்ல நேரம் 70 ராஜாட்டு தான் வராங்க. 70 ராஜா சொல்றான், நீங்க போய் பார்த்துட்டு அந்த விஷயத்த சொல்லுங்க, அந்த குழந்தையை நானும் போய் பணிந்து கொள்றேன்னு போய் சொல்றான். அப்புறம் இவர்கள் போய் ஆண்டவரை பணிந்து கொண்டு தூதனான எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக ஒரு போயிடுறாங்க. இவனை ஏமாத்திட்டான்னு சொல்லி எங்க இந்த ராஜா பிறந்திருக்கிறான்னு சொல்லி அங்க என்ன செய்யறாங்க? 2 வயசுக்கு கீழ்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் வெட்டி கொள்கிறார். அப்ப இயேசுவனுடைய பிறப்புல, ஒரு உன்னதமான பிறப்புல இவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கு. See, we see so much of experiences that people went through, so much of pain, so much of privileges, but at the same time they were resting in God. Resting in God. Now coming back to our time, are we not privileged? Are we not privileged? நம்ம ஸ்லாக்கியம் பெற்றவர்களா இல்லையா? ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். எப்படி? புறஜாதிகள் இலவசமான ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. வேற என்ன? What is our privilege? We are loved by God. We are saved and redeemed by God. We became child of God. இல்லையா? நம்மள யோவான் 1:12 தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். Okay, God has given us the gifts and authority, heavenly authority to lead and to be a witness. We receive anointing. இப்ப இதெல்லாம் ஸ்லாக்கியமா இல்லையா? இயேசுவின் பிறப்பு நமக்கு வரும் பொழுது அது நமக்கு பெரிய ஸ்லாக்கியத்தை கொண்டு வரும். Right or not? So what is the peace that we will receive? Pain outrum, pain பின்னால வரும், கடைசியா முடிக்க போகுது. What is the peace that we receive? என்ன சமாதானம்? தேவனுடைய சமாதானம். அப்புறம் பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், வாழ்வு, மரணத்திற்கு பிற்பாடு வாழ்வு. வேற springs of joy, confidence in the Lord. இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். Do we have the pain? காசு இல்லைனாலும் கடன் வாங்கியாவது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு ஒரு கோழியை வெட்டி வாங்குவது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சியான காரியம். ரோமர் 14:17 எடுத்து வாசிங்க. ரோமன்ஸ் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. This is one church which will always keep a cup of water to drink. இப்போ வாசித்த பகுதி பாருங்க, ரோமர் 14:17. இது நமக்கு கிறிஸ்துமஸ் பாட்டிலையும் பாடுறோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் துதி பாடி புகழ் பாடிட, துதி பாடிட பிறந்தார். அதுல ஒரு கட்டம் வரும்,
கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுமேடை கோலமதாய். அது இல்லை. உசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரணாவியில் மகிழ்வோம். அப்ப பிறப்பின் பாடலே நம்ம பாடிடுறோம். ஆனால் புசிப்பும் குடிப்பும் நான் சொன்னீங்க உலகம் கொண்டாடுதுன்னு சொல்லி. உலகம் கொண்டாடும் பொழுது ப்ரொமோஷன் ஃபார் தியர் பிஸ்னஸ், ஃபார் தியர் பெவரேஜஸ், ட்ரிங்க்ஸ், வைன், அப்புறம் அதில் அந்த அந்த வைனை அந்த மதுபானத்திலேயே ஒரு பெண்ணோட படத்தையே வச்சுருவாங்க. கிறிஸ்துமஸுக்கு யூ என்ஜாய், ஓகே, வாட் எவர் த வேர்ல்ட் கிவ்ஸ் அப்படின்னு சொல்லி. வேதம் சொல்லுகிறது புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல பரன் ஆவியிலே நாம் மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவர் இத்தனை காரியங்கள் கொடுத்தார். பட் வாட் இஸ் த பெயின் தட் we need to go through? நமக்கு பெயின் கிடையாது. பெயின் இருக்கா நமக்கு? என் பேத்தி இப்ப கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் கோபமா ஏதாவது சேட்டை பண்ணிட்டு வாங்கணுமா, பார்த்தா பெயின், நெஞ்சு பிடிச்சி பெயின், இங்க கன்னத்துல ஆரோக்கிய முடிஞ்சு பெயின், தாத்தா பெயின். 1.5 வயசு, சரியா? But do we really experience pain in our life other than our own, because of due to our own fault and folly? நம்முடைய அறியாமையினாலும் நம்முடைய பேதமையினாலும் நாம் அனுபவிக்கிற வேதனை வழிகளே தவிர தேவன் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதத்திலும் வேதனை வழியை கொடுத்தது. ஏன்னா எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில அவர் கொடுத்திருக்கிற சமாதானம். ஒரு கிறிஸ்தவன் தற்கொலை பண்ணி கொள்கிறான்னா அதோட வெக்கக்கேடான விஷயம் இல்லை. ஏன்? ஆண்டவர் அறிந்த பிற்பாடு, ரட்சிப்பை பெற்ற பிற்பாடு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற சகல விதமான ஆவிக்குரிய உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை பெற்ற பிற்பாடு அதை அனுபவிக்க தெரியாமல் பிரச்சனைகளிலே மாட்டி அதை வெளியே வர தெரியாம அப்படி ஒரு முடிவு எடுப்பது எவ்வளவு பெரிய மூடத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு அவகீர்த்தியை ஆண்டவருக்கு கொண்டு வருகிறோம். சாட்சியை துர்சாட்சியாக மாற்றுகிறோம். நான் எஸ்டேட்ல இருக்கும்போது 2 கிறிஸ்தவர்கள் பக்கம் பக்கம் வீடு பாருங்க. இந்த ஒரு எஸ்டேட் வீடு தெரியும்ல, ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு குடும்பம், இந்த பக்கம் ஒரு குடும்பம். அப்புறம் ஒரு என்ன வீடு சொல்லுவாங்க, செமிடி வீடு எஸ்டேட்ல. அடுத்தது ஒரு வீடு இருக்கும், இந்த ஒரு குடும்பம். அப்ப இந்த சைட்ல ஒருத்தர் இருந்தாரு, அது பக்கத்துல ஒரு இந்து குடும்பம், இவரு கிறிஸ்தவ குடும்பம். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ், இந்தாண்டு ஒரு கிறிஸ்தவ குடும்பம். ஒரு நாள் அந்த இந்து குடும்பத்துக்கும் கிறிஸ்தவ குடும்பத்துக்கும் சண்டை வந்துச்சு. சரியா? சண்டை வந்துட்டு அடிதடி சண்டையா போயிடுச்சு. ஆக்சுவலி அந்த கிறிஸ்தவர் ரொம்ப அமைதியானவர், அவரை அவங்க அடிச்சிட்டாங்க. அப்ப இந்தாண்ட 3வது வீட்டில் உள்ள கிறிஸ்தவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவரு தண்ணி போடாத நாளே இல்லை, எனக்கு தண்ணி போடுவார். அப்போ ஒரு நாள் கூட்டாளி அடிச்சிட்டான்னு சொல்லி ஸ்லோப்பை தூக்கிட்டாரு. ஸ்லோப்பை தூக்கி யார இவனை வெட்டுறதுக்கு, கொள்றதுக்கு அந்த பக்கத்தில் உள்ள மனுச்சு. அப்ப எல்லாம் போய் தடுக்கிறாங்க. இவரால நிக்க முடியல, ஒரே ஆட்டம். ஸ்லோப்பை கையில வச்சுக்கிட்டு எவன்டா என் கூட்டாளி அடிச்சான்னு சொல்லிட்டு அடிச்சாரு பாருங்க. மண்ணில் போடாம அவரோட காலில் பட்டு நரம்பு வெட்டி 6 மாசம் ஆஸ்பத்திரி. சாட்சி. அப்ப இந்த செய்தியை நான் ஆயத்தம் செய்த பொழுது I was asking God, what is the solution for this? இந்த செய்தியை ஆண்டவர் நீங்க கொடுத்து, இந்த செய்தியை 2 வாரமா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இது எங்களுக்கு என்ன ஆண்டவரே அப்படின்னா, நமக்கு எந்த விதத்திலும் பெயின் இல்லை தெரியுங்களா?
நம்ம கடந்து செல்ல வேண்டிய உபத்திரவம் உண்டு சொன்னாரு. ஆனா ஜெயிக்கிறதுக்குள்ள பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார், வழிமுறைகளை தந்திருக்கிறார், ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார், சகோதர விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அது குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார் என்ற அந்த சாக்கியத்தை கொடுத்த பிற்பாடு நாம் சுமக்க வேண்டிய வேதனை என்ன அப்படின்ட்டு நான் ஆண்டவரிடத்துல பேசும்போது ஒரு வார்த்தை கொடுத்தார். வேதத்தின் வார்த்தை தான். I was so touched by the word. வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 4:10. 2 Corinthians 4:10. 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இது பவுல் சொல்லுகிறார். நம்ம அடைய வேண்டிய, நம்ம கடந்து செல்ல வேண்டிய வழி என்ன தெரியுங்களா? Jesus was born in Bethlehem, ended up in Kolkata on the cross. அந்த சிலுவை பிறப்பு, இறப்பிலே நமக்கு ரட்சணியம். அப்ப நமக்கு அடைய வேண்டிய பெயின் என்ன தெரியுங்களா? We must always carry the cross of Jesus in our body. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சுமந்து செல்லுகிற, ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து செல்லுகிற, அதுதான் நமக்கு பெரிய, அதுதான் வழி. அது இத்தனைக்கும் வழின்னு சொல்றதுக்கு இல்லை, அது வழின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா சிலுவையை சுமக்க சொல்றாரு சில காரியங்கள்ல. ஆனால் இந்த வசனத்துல கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி, அவருடைய ஜீவன், அவர் மரித்தார் ஆனாலும் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்து ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அந்த ஜீவன் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று தைரியமாக சொல்கிறார். This will be the pain probably we may have to carry in our life. Whenever we feel disappointed, whenever we feel we are dismayed, or whenever we feel we are failed or down in our life, we always remember that we carry the cross where Jesus died, which he fulfilled through his birth. In this Christmas season, we must always remember that I carry Jesus' cross in my body. என்னுடைய சரீரத்திலே மரணமாகி சிலுவையின் மரணத்திலே சிலுவையிலே மரணமடைந்து அங்கே அவர் கொடுத்த அந்த ஜீவனை நாம் பெற்றவர்களாக நாம் கடந்து செல்லும் பொழுது வேதனையான சூழ்நிலையிலே நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எப்பொழுதும் அவருடைய சிலுவையை நம்முடைய சரீரத்திலே சுமந்து செல்வது அவசியமாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். So the message of Jesus' birth, which carries to us, okay, which brings us the salvation on the cross, and that cross we will carry in our life all the time. பிறப்பிலே தேவனால் பூமிக்கு அனுப்பப்பட்ட தேவன் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்து அங்கே வெற்றி சிறந்து அந்த ஜீவனை நமக்கு தந்ததினாலே அந்த ஜீவனை கொண்டு நாம் இந்த உலகத்திலே வெற்றிகரமாய் ஜீவிப்பதற்கு முன் வருவோம் என்றால் அதுவே பெரிய சாட்சியாக இருக்கும். புசிப்பும் குடிப்பும் அல்ல, அதுக்கென்று
சமைக்க அந்த அர்த்தத்தை நான் சொல்லலை. The meaning that we carry in our mind must be always remembered in our lives. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உம்மின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிறப்பின் அனுபவத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஸ்லாக்கியம் அடைந்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் பிற்பாடு தேவனால் ஆசீர்வாதம் பெற்றவர்களும் ஆண்டவரே, இந்த காரியங்களை நாங்கள் வாசித்து உம்முடைய அனுகூலத்தையும் அனுக்கிரகத்தையும் நாங்கள் கண்டு நாங்கள் பூரிப்படைகிறோம். நாங்கள் மனமகிழ்ச்சி அடைகிறோம், ஆச்சரியப்படுகிறோம். எங்களுக்கும் ஆண்டவர் அதே பிறப்பை கொடுத்திருக்கிறேன். எங்களுக்கும் கர்த்தர் அதே விதமான சமாதானத்தை நித்திய சமாதானமாக கொடுக்கிறேன். ஆனாலும் எங்களுடைய ஜீவனுள்ள காலம் எல்லாம் நாங்கள் உம்மை சுமக்கிறவர்களாய், உம்முடைய சிலுவையை சுமக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் சுமந்து நடக்க இந்த உணர்வோடு எப்படி மரியாள் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து எப்பொழுதும் இந்த சிந்தை எங்களுடைய இருதயத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். எல்லா துதி கன மகிமை மாத்திரமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகவல். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சபையார் யாவரும் எழுந்து நின்று நாம் இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து சிலுவையை சுமக்கின்ற தேவச்சனங்களாக நாம் தொடர்ந்து நாம் வாழ்வோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் Thank you.
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாசிங்க. ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தங்களுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறார்.